அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிற்பி டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் வள்ளலாரின் நெறிமுறைகள் என்ற தலைப்பில் அண்ட பிண்டம் என்ற ஒரு கருத்தை மையமாக வைத்து அதை ஒரு 10 நிமிடம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். இந்த அண்டப்பிண்டத்தை பற்றி பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள், அருளாளர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அண்டப்பிண்டத்தினுடைய தொடர்பு என்ன என்பதை நாம் ஓரளவுக்காவது தெரிந்து கொள்ள வேண்டும். அண்டத்தோடு இந்த பிண்டம் தொடர்புடையது, பிண்டத்தோடு அந்த அண்டமும் தொடர்புடையது என்பது உண்மை. அது எந்த வகையில் உண்மை என்பதை அறிந்து கொண்ட அருளாளர்கள், ஞானிகள் அந்த பிண்டத்தில் வாழ்ந்து கொண்டு அண்டத்தினுடைய உண்மை தன்மையை அறிந்து கொண்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிண்டத்தினுடைய இரகசியங்களை அறிந்து கொண்டால் அந்த பிண்டத்திலே அண்டம் அடங்கியிருக்கின்றது. பிண்டத்தில் அண்டம் அடங்கியிருப்பதனால்தான் அந்த பிண்டத்தில் வாழ்கின்ற ஆன்மாவானது அண்டத்தை பற்றிய இரகசியங்களை எல்லாம் தன்னுடைய அறிவின் மூலமாக அறிந்து கொள்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்டம் என்பது பெரிய பிரபஞ்சம், பிண்டம் என்பது சிற்பிரபஞ்சம். சிற்பிரபஞ்சம்னா சின்ன பிரபஞ்சம், சிற்றூர் சொல்லலையோ அது போல அந்த அண்டமாகிய பெரிய பிரபஞ்சத்திலிருந்து தான் இந்த பிண்டமாகிய சிற்பிரபஞ்சம் படைக்கப்பட்டுள்ளது, தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. எப்படி அண்டத்தில் சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம், பிற கோள்கள், நவகோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய் கிரகம், புத கிரகம், வேழ கிரகம், வெள்ளி, சனி கிரகம் அப்படின்னு சொல்கிறோமோ, இதே நிலை நம் பிண்டத்திலும் உண்டு. அண்டத்தில் சூரியனாக இருப்பது பிண்டத்தில் எதுவாக இருக்கின்றது, அண்டத்தில் சந்திரனாக இருப்பது பிண்டத்தில் எதுவாக இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் நம்மால் அந்த இறைத்தன்மையை பற்றி உணர முடியும். இறைத்தன்மை நிலையை அடைவதற்கு நாம் செய்கின்ற முயற்சிக்கு அதுவே ஒரு பாலமாக, மார்க்கமாக அமையும். அண்டத்தின் ரகசியத்தை பிண்டத்தோடு தொடர்புபடுத்தி அறிந்து கொள்ள இயலவில்லை என்றால் அண்டம் வேறு பிண்டம் வேறு என்று பிரித்து வைத்து, பிறகு இறைவன் வேறு நாம் வேறு என்று பிரித்து வைத்து, இறுதி வரை நாம் இறைவனுடைய தன்மை உடையவன் என்பதை அறிந்து கொள்ளாமலேயே நாம் காலத்தை வீணாக்கி விடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவேதான் அண்டத்தோடு இந்த பிண்டத்தில் வாழ்கின்ற ஆன்மாவை தொடர்பு ஏற்படுத்தினார்கள் அருளாளர்களும் பெரியோர்களும் அந்த காலத்தில். அதுக்கெல்லாம் சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, நவகிரக வழிபாடெல்லாம் வச்சதுக்கு காரணம் அதுதான். ஆனால் காலப்போக்கில் ஒரு காலத்தில் கலியுகத்துக்கு முன்பாக இருந்த தோபாகர யுகம், கிருதாயுகம், சத்தியயுகத்திலெல்லாம் இந்த ஆன்மாவானது, பிண்டத்தில் வாழ்கின்ற ஆன்மாவானது மிக நுட்பமாக அண்டத்துடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொண்டார்கள். அதற்கு ஏதுவாக அது அமைந்தது. கலிகாலத்தில் அது எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. அதற்கு முதல் காரணம் பிண்டத்தினுடைய அணுக்களை, சத்திய அணுக்களை படைக்கின்ற அந்த அணுவாகிய பிரம்மன் என்ற அணு ஒன்று இருக்குது பிண்டத்தில். அந்த பிரம்மன் என்ற அணுதான் அந்த சத்தியுக அணுக்களினுடைய அதிபதி. அந்த அதிபதியாகிய அந்த அணுவை நாம் மதிக்காத காரணத்தினால், வணங்காத காரணத்தினால், போற்றி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அது வேலை செய்யாமல் தான் படைக்க வேண்டிய துணை அணுக்களாகிய சத்தியுக அணுக்களை படைக்காமலே இருந்து விட்டதனால் இந்த சத்திய நிலை என்பது கலிகாலத்தில் தவறிவிட்டது. அதற்கு வெளிப்பாடாகத்தான் பிரம்மன் என்ற அந்த அதிபதியாகிய பெரிய அணு நம் பிண்டத்தில் சிரசில் உள்ளது. அதற்கான உண்மை
வழிபாடு என்பது நம்பிக்கை என்பது இல்லாத போய்விட்ட காரணத்தால் புறத்திலும் அதற்கு இருந்த கோவிலும் இல்லை, வழிபாடும் இல்லை, மறைக்கப்பட்டு விட்டது. ஆகவே கலியுக அணுக்களாகிய மாயாசக்தி கொண்ட அணுக்கள் பெருகி இந்த காலத்தில் மக்களுக்கு உயிர்களுக்கு பல வகை துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அண்டம் என்பது பெரிய பிரபஞ்சம், பிண்டம் என்பது சிற்பிரபஞ்சம் என்று சொல்லும்போது அங்கே அக்னி தான் ஃபஸ்ட்டு இல்லைங்களா? அந்த அக்னி ஆனது என்னது? ஆகாயம் சொல்கிறோம். ஆகாயம் என்பது வெட்டவெளி, அது அனாதி. அனாதியாகிய அந்த வெட்டவெளியில் அக்னி காரியப்படுது. அந்த அக்னியிலிருந்து நமக்கு இந்த வாயு உண்டாகுது, அப்போது நீர் உண்டாகுது, அப்புறம் நிலம் உண்டாகுது. அந்த வகையில் இந்த பிண்டத்தில் அதே போல் 5 விதமான பஞ்சபூதங்களும் இருப்பது அனைவருக்கும் தெரியும். இதில் அக்னியாக இருப்பது ஆன்மா, மற்றபடி நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த ஆகாயம்தான் அந்த ஆன்மாவுக்கு நிகராக பேசப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயம் என்பது வெட்டவெளி, அதில் ஆன்மா என்பது அக்னியாக இருக்கின்றது. பிறகு நம்ம உள்ளே காற்று இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இந்த உடம்பு, எலும்பு சொல்கிறோம் இல்லையா? எலும்பு, தசை, மாமிசம் இதெல்லாம் நில சம்பந்தப்பட்டது. ரத்தமெல்லாம் நீர் சம்பந்தப்பட்டது. வாயு காற்று உள்ளே போயிட்டு வருது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? இப்படி அக்னி வயிற்றுலையும் இருக்குது, அதே சமயத்தில் ஆன்மாவாக பிரகாசிக்க செய்கிறது. இந்த தத்துவங்கள் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும்போது சூரிய மண்டலம் இருக்குது இல்லைங்களா? அந்த சூரிய மண்டலம் என்பது நம்ம பொறுத்தவரையும் ஒரு கோள் நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த கோள்களிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆற்றல் பூமிக்கு வருது. அந்த பூமியில் இருக்கிற ஜீவர்கள்லாம் அதை கிரகித்து கொண்டு ஜீவித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சூரியன் என்பது தான் ஆதியாக இல்லை. அருள் காரியப்பட்டது எங்கன்னாக்கா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பிக் பேங் தியரி அப்படின்ற ஒரு விஷயத்தை நுட்பமாக ஆராய்ந்து பார்த்தா அதில் சூரியனுடைய ஆற்றலெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படும். அப்பேற்பட்ட சூரியனுடைய ஆற்றலில் இருந்து தான் இந்த அணுவாகிய ஆன்மா வெளிப்பட்டு நாமாக இருக்கின்றோம். ஆன்மாவுக்கு தோற்றம் கிடையாது, அது எப்படி அனாதி தானே எனும்போது அணு என்ற நிலையில்தான் அது அனாதி, ஆன்மா என்ற நிலையில் அது ஆதி. அதாவது அணு என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த அணு அதற்கான ஆற்றல் செயல்பாட்டு திறன் பெறாத வரையில் அது பாசாந்த காரமின் இருட்டறையில் இருப்பதாக அர்த்தம். வள்ளலார் சொல்வார் பாடல்ல, அந்த உருண்டை பகுதியில், பாசாந்த காரமின் இருட்டறையில் இருந்த எண்ணெய் இறைவன் தன் தனிப்பெரும் கருணையினால் சிறிது அறிவு தோற்றி விடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த பாசாந்த காரமின் அந்த இருட்டறையிலாகிய அணு என்ற நிலையில் அறிவு கிடைக்கும் போது நாம் யார், நம் நிலை என்ன என்று எதுவுமே தெரியாத ஒரு சடபூத அணு நிலை. அந்த நிலையில் இறைவனுடைய அருள் காரியப்படுது பார்த்தீங்களா, அதுதான் ஆதி நிலை, அதான் மதும ஆதி நிலை. அந்த ஆதி நிலை எப்போது உண்டாகிறது என்றால் சூரியன் என்ற அந்த ஒரு ஒளிப்பிழம்பு தோற்றுவிக்கப்பட்ட பிறகுதான் அதில் இருக்கிற அது ஒரு மையம், அது அருட்பெரும் ஜோதி என்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு அருள் ஆற்றல் மிக்க ஒரு சக்தி, அந்த சக்தியே வெளிப்பட்டு ஒரு பேராற்றலாக ஒரு சூரிய மண்டலமாக உருவாகின்றது. அதனுடைய மையப்பகுதி, எல்லாத்துக்கும் ஒரு மையப்பகுதி இருக்குது இல்லையா? உடம்புக்கு மையப்பகுதி ஆன்மா, ஆன்மாவுக்கு ஒரு மையப்பகுதி இருக்குது. இப்படி எல்லாத்தையும் கடந்து இருக்கின்ற மையப்பகுதி தான் அருட்பெரும் ஜோதி. அப்படி சூரிய மண்டலத்திலே ஒரு மையப்பகுதி உண்டு. அந்த மையப்பகுதி தான் அருட்பெரும் ஜோதி. அப்படி அதுதான் ஈச உலகம் பண்ணுறாங்க சமய மதங்களில். ஈசன் என்பது ஒரு ஆளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்திரோ முத்திரோ அந்த ஈசன் என்ற நிலையில் உட்கார்ந்தில்லை. அது ஒரு ஆற்றல், அருட்பெருஞ்சோதி பேராற்றல். அது அந்த ஆற்றலிலிருந்து வெளிப்பட்டது தான். அந்த வெளிப்பட்ட அந்த ஆற்றல் வெளிப்பட்டதனால், அந்த ஆற்றல் அணுவில் காரியப்பட்டதனால் அந்த அணுவானது ஆன்மாவாக அந்த சஞ்சரித்து பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியினால் இந்த பூ உலகில் அது அவதரிக்கின்றது. அது ஆரம்பத்தில் ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு அப்படியெல்லாம் கடைசியில் இந்த 5வது அறிவாகிய 6வது அறிவாகிய மனித அறிவுக்கு வந்திருக்குது. இப்படி வந்திருக்கிற நாம் அந்த சூரியனுடைய உண்மைத்தன்மையாகிய மையப்பகுதி உண்மைத்தன்மையாகிய அருட்பெரும் ஜோதி தன்மையோடு தான் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த
பிண்டமே அண்ட லட்சணத்தை பெற்றுவிடும். அண்ட லட்சணத்தை பெற்றுவிடும். அண்டத்தின் லட்சணம் என்ன? அண்டத்தின் லட்சணம் அனாதி நிலை. அந்த அனாதி நிலையை பெற வேண்டுமானால் நாம் நம்மளுடைய இயற்கை உண்மை தன்மையாகிய அந்த அருள் என்கின்ற நிலையை அடைய வேண்டும். இப்போ சூரியன் அப்படி சொல்லும்போது இங்கே நம்ம அங்கே அக்னின்னு சொல்கிறோம், இங்கே சூரியன் சொல்கிறோம். சூரியன் என்பது இடதுகலை வலகலை இடகலை பெண்களை அந்த சூரிய சந்திரகலைன்னு சொல்கிறோம், சூரிய சந்திரன். அதே போல் கண்ணு, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் சொல்கிறோம் இல்லைங்களா? அதே போல் அந்த நவக்கோள்கள் சொல்கிறோம் பாருங்கள். அங்கே இருக்கிற சூரியன் எப்படி நமக்கு அந்த சந்திரன், செவ்வாய், புதன் அப்படி என்ற மற்ற கோள்கள் மேலே இயங்குகின்றதோ அதே போல் இந்த பிண்டத்தில் தலைமை சுரப்பின்னு ஒன்று இருக்குது, சிரசில் இருக்குது தலைமை சுரப்பின்னு. அந்த தலைமை சுரப்பி தான் சூரியனாக இருந்து செயல்பட்டு மற்ற எல்லா சுரப்பிகளுக்கும் மற்ற எல்லா சுரப்பிகளுக்கும் என்னென்ன பேருனாக்கா சந்திர சுரப்பி, செவ்வாய் சுரப்பி, புதன் சுரப்பி, வேளன் சுரப்பி, வெள்ளி சுரப்பி, சனி சுரப்பி இப்படின்னு 6 விதமான சுரப்பிகள் நம்முடைய மூளைப்பகுதியில் இடம்பெற்று இருக்கின்றன. அந்த தலைமை சுரப்பியாகிய சூரிய சுரப்பி எப்படி சூரியன் தன்னிடத்தில் இருந்த அந்த அற்பெரு நிலையில் இருக்கின்ற ஆற்றலை கிரகித்து கொண்டு அதை நமது சந்திரனிடத்தில் கொடுத்து சந்திரன் மூலமாக பூமிக்கு வருகின்றதோ பிறகு வருகின்றதோ அதுபோல சூரியனிடத்தில் இருந்து புறப்படுகின்ற அந்த ஆற்றலானது எல்லா கிரகங்களுக்கும் சென்று இறுதியாக பூமிக்கு அடைகின்றது. அதே போன்று நம்மளுடைய உடலில் இருக்கின்ற தலைமை சுரப்பியான சூரிய சுரப்பி தன்னுடைய ஆற்றலை எங்கிருந்து பெறுது? ஒற்றை அணுக்கிட்டிருந்து பெறுது. தலைமை சுரப்பியானது தன்னுடைய தனக்கு தேவையான ஆற்றலை எங்கிருந்து பெறுகிறது? ஒற்றை அணுன்னு ஒன்று இருக்குது. ஒற்றை அணு எங்கிருந்து தன்னுடைய ஆற்றலை பெறுதுனாக்கா ஆன்மாவுக்கிட்ட இருந்து பெறுது. ஆன்மா எங்கிருந்து பெறுதுனாக்கா சூரியன்கிட்ட இருந்து பெறுது. சூரியன் எங்கிருந்து பெறுதுகின்றால் சூரியன் தன் மையப்பகுதியாக அருட்பெருஞ்சோதி இடத்திலிருந்து பெறுகிறது. அப்போ அருட்பெருஞ்சோதி இடத்திலிருந்து சூரியனுக்கு அந்த ஆற்றல் பாஸ் ஆகின்றது. சூரியனிடத்திலிருந்து பிறகு அந்த ஆற்றலானது நேரடியாக நமது ஆன்மாவாகிய சிரசினுடைய மையப்பகுதிக்கு வருது. மையப்பகுதியில் ஆன்மாவால் ஈர்க்கப்படுது. ஆன்மாவானது கிரகித்த உடனே ஆன்மாவுக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டதெல்லாம் அது அலசி ஆராயுது. ஆன்மாவுக்கு எல்லா ஆற்றலையும் முழுசாக வாங்கிடும். அதில் நஞ்சு ஆற்றலும் இருக்கும், காந்த ஆற்றலும் இருக்கும், பாதரச ஆற்றலும் இருக்கும், எல்லா ஆற்றலும் கலந்துருக்கும். தாமிர ஆற்றல் மொத்தம் விதமான 60 வகையான ஆற்றல்கள் உண்டு சூரியன்கிட்ட இருந்து. அந்த 60 வகையான ஆற்றல்களையும் ஒரு சேர அது சப்ளை செய்யும் சூரியன். அதை கிரகிச்சுக்கிட்டு இந்த 60 வகையான ஆற்றல்களும் கனிம ஆற்றல்கள், காந்த ஆற்றல், தங்க ஆற்றல், தாமிர ஆற்றல், பாதரச ஆற்றல், வெள்ளி ஆற்றல். இந்த பாதரச ஆற்றல் தான் காந்த ஆற்றலாகவும், தங்க ஆற்றலாகவும், தாமிர ஆற்றலாகவும், வெள்ளி ஆற்றலாகவும் இருக்குது. இந்த 4 வகை கனிம ஆற்றல்கள் தான் 60 வகையான நிலைகளாக மாறுபட்டு 60 வகையான ஆற்றல்கள். எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பூமி கிரகிச்சுக்குது, பூமியுடைய நிலைக்கு கிரகிச்சுக்குது. இந்த 60 ஆற்றல்களும் எங்கே வரும்னாக்கா விண்முகடுன்னு ஒரு இடம் இருக்குது, எல்லை. சூரியனுடைய பவர் நிற்கிற இடம் விண்முகடு. அதே போல் பூமியிலிருந்து புறப்படுகின்ற அந்த ஆற்றலானது போய் ஜாயிண்ட் ஆகிற இடம் விண்முகடு. இந்த பூமியுடைய இங்கிருந்து புறப்படுகின்ற அதையும் புரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா இந்த பூமியுடைய மையப்பகுதியிலிருந்து நில மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, இது ரெண்டுத்தையும் கலந்த ஒரு மூலக்கூறு, 2 கலந்த மூலக்கூறு ஒரு ஒளி பாலமாக விண்முகடை நோக்கி போகும். இது ஏன் போகுதுனாக்கா சூரியன்கிட்ட இருந்து வருகின்ற அந்த ஆற்றலை எல்லாம் பஞ்சபூத ஆற்றல்களையும் இந்த 60 கனிம வளங்களும் சேர்ந்து பஞ்சபூத ஆற்றலாக வெளிப்படும். இந்த பஞ்சபூத ஆற்றல்களும் 60 கனிம வளங்களும் கலந்து விண்முகடுக்கு வரும்போது இதை வரவேற்று நிற்கும். இங்கிருந்து புறப்படுகின்ற அந்த ஆற்றல் பூமியுடைய ஆற்றல், நில ஆற்றல், நீராற்றல், இது ரெண்டும் போயிட்டு அங்கே விண்முகடில் போய் சந்திக்கும். அது சந்திக்கும். இந்த 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் வாயு உற்பத்தி ஆகிறது. அப்படி வாயு உற்பத்தி ஆன உடனே பஞ்சபூத மூலக்கூறுகளாகவும் ப்ளஸ் அந்த 60 கனிம வளங்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு மீண்டும் நமக்கு வருது. அப்படி வரும்போது இந்த ஆன்மாவானது அதை அப்சர்வ் பண்ணும். ஆண்டனா மாதிரி ஆன்மா அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஆன்மா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். அது நஞ்சு ஆற்றலும் இருக்கும், நல்ல ஆற்றலும் இருக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணதை
ஒற்றை அணுன்னு பக்கத்திலேயே இருக்கும். ஆன்மாவுக்கு பக்கத்திலே ஒற்றை அணுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஒற்றை அணு தான் எல்லாத்தையும் கிரகிச்சு அதில் நஞ்சை பிரிச்சுட்டு நல்லதை மட்டும் தலைமை சுரப்பியான சூரியனுக்கு கொடுக்கும். இங்கே தான் சமய மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை பார்க்கணும். சிவபெருமான் நஞ்சை உண்டார். அந்த நஞ்சு உடம்புல போய் அவர் அழிச்சிடக்கூடாதுன்றதுக்காக பார்வதி தேவி கழுத்தை பிடிச்சிட்டாங்க. அந்த நஞ்சு தொண்டையிலே நின்று போச்சு, திருநீலகண்டன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதன் உண்மை தாற்பயம் என்னவென்றால் இதுதான். அதாவது சூரியனிடத்திலிருந்து வந்த எல்லா விதமான ஆற்றல்களையும் நஞ்சையும் சேர்த்து இந்த ஆன்மா கிரகிச்சிடும், சிவனாகிய ஆன்மா கிரகிச்சிடும். ஆனால் ஒற்றை அணுவாகிய சக்தி சிவகாம வள்ளி சேர்ந்தவனே, சிவகாம வள்ளிய இந்த ஒற்றை அணு என்பது மிக முக்கியமான அணு. அந்த ஒற்றை அணு தான் ஆன்மா கிரகித்து கொண்ட எல்லாவித ஆற்றல்களையும் தானே கிரகித்து கொண்டு அது நஞ்சை எல்லாம் பிரித்து விட்டு நல்ல ஆற்றல்களை மட்டும்தான் அது தலைமை சுரப்பிக்கு அனுப்பி வைக்கும். அந்த தலைமை சுரப்பியானது அதையும் எல்லாவற்றையும் எல்லா ஆற்றல்களையும் பிரித்து ஒவ்வொரு சுரப்பிக்கும் அது வழங்கும். அந்த 60 சுரப்பிக்கும் எந்தெந்த சுரப்பிக்கு எது போகணுமோ அந்தந்த சுரப்பிக்கு அந்தந்த ஆற்றலை அது வழங்கும். அதுக்கேற்ற நரம்பெல்லாம் உள்ள அமைக்கப்பட்டிருக்குது. மூளையில் இருக்குது இத்தனையும். மூளை என்பது பிரபஞ்சம். அதில் தான் இந்த ஆன்மாவும் இருக்குது, ஒற்றை அணுவும் இருக்குது, தலைமை சுரப்பியும் இருக்குது. ஸோ பிரபஞ்சமாகிய அந்த மூளையில் எப்படி பிரபஞ்சமாகிய அண்டத்தில் சூரியன், சந்திரன், மற்ற எல்லாமே இருக்கிறதோ, நவக்கோள்களும் இருக்கிறதோ, அதுபோல் இந்த மூளை பகுதியில் தலைமை சுரப்பியாகிய கோள்களும் சூரியனாகிய ஆன்மாவும் சந்திரனாகிய ஒற்றை அணுவும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இப்படி ஒற்றை அணுவாகிய சக்தி அதனிடத்திலிருந்து பெறப்பட்ட ஆற்றலாகிய அந்த தலைமை சுரப்பி. இதனால தான் முருகப்பெருமானுக்கு ஆறுமுகம் என்ற பெயர் வந்தது காரணமும் இதுதான். சக்திங்கிடத்திலிருந்து வேலை வாங்கினாரா, ஞான பண்டிதன் சொல்கிறாங்களா, அதே போல தான் இங்கே ஒற்றை அணுவானது சக்தியாக இருந்து ஆன்மாவாகி சிவத்தினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நஞ்சு ஆற்றலையும் தன்னிடத்தை தக்க வைத்து கொண்டு அது உள்ளே இறங்காதபடிக்கு இந்த நல்ல ஆற்றல்களை எல்லாம் என்ன பண்ணுது, இந்த தலைமை சுரப்பிக்கு வழங்குது. தலைமை சுரப்பி தான் தன்னுடைய பிற சுரப்பிகளாகிய 6 சுரப்பிகளுக்கும் அந்த ஆற்றலை வழங்கும். அந்த 6 சுரப்பிகளும், தலையில் இருக்க 6 சுரப்பிகளும், உடம்புக்குள்ள ஒரு 6 சுரப்பி இருக்குது. அந்த உடம்புல இருக்கிற சுரப்பிகளுக்கு அது வழங்கும். உடம்புல இருக்கிற சுரப்பிகள் அதை கிரகிச்சு கொண்டு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சுரப்பிக்கும் ஒவ்வொரு இது உண்டு, உறுப்புகள் உண்டு. அந்தந்த உறுப்புகளுக்கு அதை சப்ளை பண்ண சக்தியை. பிறகு அந்த உறுப்புகளுக்கெல்லாம் இந்த ஆற்றல் போய் சேரும். சேர்ந்த உடனே இந்த உடம்பு ஜீவித்து இருக்கின்றது. இது ஒரு ப்ராசஸ். ஸோ அண்டத்தோட பிண்டம் தொடர்புடையது. அண்டம் இல்லாமல் பிண்டம் இல்லை. பிண்டம் உருவாவனதே அண்டத்தை அடிப்படையாக வைத்துதான். ஆகவே தான் அந்த அண்ட ரகசியத்தையும் பிண்ட ரகசியத்தையும் திருமணர் பாடலை சொல்வார். எல்லாம் அண்ட ரகசியத்தையெல்லாம் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டேன், ஒரு கணத்தில் அறிவித்தார். பிண்ட ரகசியத்தையெல்லாம் தெரிவிச்சாருன்னாரு. அப்போ அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் இருக்கிறது என்னன்னாக்கா, இந்த ஒளிப்பிழம்பு அது கண்ணுக்கு தெரியாது. அந்த ஒளிப்பிழம்பு தனிப்பட்ட முறையில் யார் ஒருவர் தன்னுடைய சிரசினுடைய மையப்பகுதிக்கும் சூரியனுக்கும் தனியாக ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்றார்களோ அவருடைய ஞானம் டைரக்டாக பெரிய சுத்த சன்மார்க்க ஞானியாக விளங்குவாங்க. வள்ளலாருக்கு அந்த ஞானம், அந்த ஒரு பேராற்றல் உண்டு. ஆகவே தான் அவர் சிரசை மூடி இருக்கும் போதே அவர் தியானத்தில் உட்கார்ந்தாருனாக்கா அண்டத்திலிருந்து ஒளி நேராக அவர் சிரசுக்கு பாயுமா. பார்த்துருக்குறாங்க. சிரசுக்கும் அண்டத்துக்கும் ஒரு ஒளி பாலமே தெரியுமா பெருமானார் தியானம் பண்ணும்போது. அந்த அளவுக்கு நேரடி தொடர்பு. ஏனென்றால் இந்த நேரடி தொடர்பு எப்படி வருதுன்னு என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. நாம் நினைக்கிற மாதிரி ஆன்மா ஒன்று கிடையாது. ஆன்மா ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு அணு. அந்த ஒன்றாகி ஆன்மா அணுவை தாங்கி கோடிக்கணக்கான ஆன்மாவுக்கள் இருக்கின்றன. இந்த ஆன்மாவுக்கள் எல்லாம் விடுதலை அடைந்து எங்கே போவோம்? நேராக சூரிய மண்டலத்துக்கிட்ட போவோம். சூரிய மண்டலத்துக்கிட்ட எந்த அணுக்கள்லாம் நம்முடைய அணுக்கள், ஆன்மாவாகி நம்மளை சூழ்ந்திருக்கின்ற அணுக்கள்லாம் நம்ம அந்த தயவையும் அன்பையும் கருணையும் வெளிப்படுத்தி பெருக்கிக் கொள்ளும் போது அது இங்கே இருக்காது, இந்த சிரசில் இருக்காது. சிரசை விட்டு அது தானாகவே அந்த வெளியேறி சூரிய மண்டலத்தினுடைய முக்கிய வெளிப்பகுதியில் நிற்கும். சூரியனுடைய ஆற்றலை அது வெளிப்படும் போது அந்த ஆன்ம அணுக்களானது கிரகிச்சுக்கிட்டு
நம்ம கிட்ட இருந்து புறப்பட்டு போன அந்த அணுக்கள் டைரக்டா ஒரு ஒளிப்பாலத்தை அமைச்சு நேரா அந்த பாதரச ஆற்றலை டைரக்டா நம்மளுக்கு கொடுத்துரும், நம்ம ஆன்மாவுக்கு இறக்கிடும். இறக்கும் போது சூரியனுடைய மையப்பகுதியிலிருந்து புறப்பட்ட அந்த பாதரச ஆற்றலாகிய அருட்பெருஞ்சோதி ஆற்றல் நம்முடைய ஆன்மாவுக்கு சப்ளை ஆன உடனே இந்த ஆன்மாவும் அருட்பெருஞ்சோதியா திகழும். இதுதான் வள்ளலாருக்கு நேர்ந்த விஷயம். ஆகவே ஆன்மாவுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குது, புறத்திலிருந்து ஆன்மாவுக்கு எதுவும் வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகலாம் கருத்து தவறானது. ஆன்மாவுக்குள்ளே இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஏதுவாக உள்ளது தான் அந்த அண்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற சூரிய இடத்தில் வெளிப்படுகின்ற ஆற்றல். இப்போ சூரியனே இல்லைன்னு வச்சுக்கிங்களா, இந்த உலகத்தில் உயிர்கள் ஜீவித்திருக்குமா? சூரியனும் சந்திரனும் இல்லை என்றால் இந்த உலகில் உயிர்கள் ஜீவித்து இருக்காதுன்னு சொல்றாரு. அப்போ உலகில் உயிர்கள் ஜீவித்திருப்பதற்கு முக்கிய காரணமே இது சூரிய சந்திரனுடைய ஆற்றல். அதுபோல பிற கோள்களின் ஆற்றல், நட்சத்திரங்கள் ஆற்றலும் தேவைப்படுது, எல்லா ஆற்றலும் தேவைப்படுது. இந்த எல்லாவற்றையும் கிரகிச்சு இந்த சூரியன் வைத்து கொண்டு பிறகு என்ன பண்ணுது, சந்திரன் மூலமாக கொடுத்து பூமிக்கு அனுப்புது. இந்த பூமி என்பது பூமியின் துணைக்கோள் தான் சந்திரன். பூமி செய்ய வேண்டிய வேலையை ஒரு பகுதி தான் சந்திரன் செய்யுது. என்ன செய்யுது? நஞ்சு ஆற்றலை எல்லாம் ஈர்த்து கொள்கின்றது. சூரியனிடத்திலிருந்து வருகின்ற நஞ்சாற்றலாம் ஈர்த்து கொண்டு நல்ல ஆற்றலை விடுகின்றது. அப்படி விடும்போதும் வர வழியில் அது கலப்பு உண்டாகி விஷத்தன்மையோடு தான் வருது. அப்படி வரும்போது அந்த நல்ல ஆற்றலை மட்டும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி நம்மளுக்கு இல்லாதான் தான் நாம் மரணம் அடைகின்றோம், துன்பத்தில் ஆழ்படுகின்றோம், நோய்க்கு ஆட்படுகின்றோம். வள்ளல் பெருமானாருக்கு நோயும் இல்லை, அந்த மரணமும் இல்லை. காரணம் நஞ்சு ஆற்றல் அவரை நெருங்கவில்லை. காரணம் நஞ்சாற்றல் நெருங்காதபடிக்கு அவருடைய உண்மை நிலை சத்திய நிலை இருந்தது. தயவு வெளிப்பட்டு பிரகாசமாக இருந்ததினால் ஜீவகாரணிய சிந்தனை உள்ளவர்களுக்கு அஜாக்கிரத்தினாலும் ஊழ்வினையினாலும் எவ்வகை ஆபத்துக்களும் வராது. இது சத்தியம் சொன்னார் இல்லையா? அது ஏன் என்றால் ஜீவகாரணமாக இயற்கை குணம் பூர்ணமாக வெளிப்படும் போது நஞ்சு ஆற்றல் நம்மை நெருங்காது. ஆகவே தான் இந்த விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அண்டத்தினுடைய எவ்வளவு தேவை நமக்கு இருக்குது, பிண்டமாகிய ஆன்மாவை, பிண்டத்தில் வாழ்கிற ஆன்மாவாகி நமக்கு அண்டத்தினுடைய ஆற்றல் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நாம் செயல்பட வேண்டும். அதற்கு முக்கியமாக ஆன்மா என்பது ஒளி. ஆன்மா என்பது ஒளி. ஒளியாகிய ஆன்மாவுக்கு ஒளிதான் உணவு. 2 ஒளி இருக்குது. வெளிச்சமும் ஒளிதான், சவுண்டும் ஒளிதான். ஒளி சொல்லுவாங்களே, அந்த ஒளி என்பதுதான் ஆன்மாவுடைய உண்மையான உணவு. அந்த உண்மையான உணவாகிய ஒளியை ஆன்மா பெற்றுக்கொண்டே இருந்தால் அந்த ஒளி மூலமாகவே இந்த ஆன்மா இந்த தேகத்தில் ஜீவித்திருக்கும். எல்லா அணுக்களுக்கும் அந்த ஒளியை சப்ளை செஞ்சிடும். இப்படி தான் சித்தர்கள், முத்தர்கள், யோகிகள்லாம் வருஷக்கணக்கில் சாப்பிடாம தவத்தில் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்க உடம்பு கீழே விடாமல் அப்படியே இருந்ததுக்கு காரணம் சாப்பிடல, உறங்கலை, எதுவுமே இல்லை, மழை இடி புயல் அப்படியே இருந்தாங்களே. எப்படி அந்த உடம்பு இருந்தது? ஆன்மாவுடைய ஆற்றலில் அது இருந்தது. ஆன்மாவுக்கு ஆற்றல் எங்கேருந்து வந்தது? அண்டத்தினுடைய சூரியனுடைய மையப்பகுதி அருட்பெருஞ்சோதியிலிருந்து வந்தது. அதை கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு உண்டு. அதை சப்ளை ஆன்மா ஆண்டனா அதை அது வாங்கி தன் சிரசில் இருக்கிற எல்லா அணுக்களுக்கும் அனுப்பணும். இந்த உடம்பு என்பது அணுக்களால் ஆகப்பட்டது. அப்போ அணுக்களால் ஆகப்பட்ட உடம்பும் அணுக்களாய் இருக்கின்ற அணுக்கள் சூழ்ந்திருக்கின்ற ஆன்மாவும் அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்றால் ஆற்றல் இருந்தாலும் செயல்படாமல் இருக்குது இல்லையா? அது செயல்படுவதற்கு அதனுடைய ஆற்றல் தேவைப்படுகிறது. லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. கரண்ட் என்ன பண்ண முடியும்? அப்போ கரண்ட் சப்ளை ஆனால் லைட் எரியும். அதே போல தான் இங்கே அணுக்கள் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லாமே இப்போ லைட்டில் அந்த இது பவர், அதாவது இது சொல்லுவாங்க, அந்த இது சொல்லுவாங்களே, அது என்னங்கய்யா? தாமிர கம்பி இலைன்னு சொல்லுவாங்க. தாமிர இலை மாதிரி ஒன்று இல்லைங்கய்யா, அந்த இல்லை அந்த இது சோக்கு அந்த இது நீட்டாக ஒன்று இருக்குது கட்டமாக. இப்போது லைட்டுன்னு எடுத்திங்கனாக்கா டியூப் லைட் இருக்குது. டியூப் லைட்டில் சோக்கு இல்லைனாக்கா எரியாது. அப்போ சோக்கு இருக்குது, சோக்கு இருந்தால் எரிஞ்சிடுமா? கரண்ட் சப்ளை ஆனால் தான் எரியும். அதுபோல் ஆன்மாவில் இந்த உடம்புல இருக்கிற அணுக்களுக்கெல்லாம் ஆற்றல் இருக்குது. இருந்தாலும் கரண்ட் சப்ளை ஆனால் தான் அந்த ஆன்மா, அந்த அணுக்கள் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அதே போல தான் அந்த சிஸ்டம் தான். அதே போல தான் இந்த உடம்புல
அணுக்கள் குவிஞ்சிருக்குது, கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. படைக்கும் ஆற்றல், காக்கும் ஆற்றல், அழிக்கும் ஆற்றல், அருளும் ஆற்றல், மறைக்கும் ஆற்றல், எல்லா ஆற்றல் உள்ள அணுக்களும் இங்கே இருக்குது. செல்வ ஆற்றல், ஞான ஆற்றல், அருள் ஆற்றல் மிக்க, அன்பு ஆற்றல் மிக்க அணுக்கள்லாம் இருக்குது. எல்லா விதமான அணுக்களும் இங்கே கோடிக்கணக்கான எல்லா வல்ல சித்தி வல்லபங்களையும் வழங்குகின்ற அணுக்களும் இங்கே உடம்புல சிரசிலிருந்து உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை சர்வ சித்தி வல்லபங்களையும் வழங்குகின்ற ஆற்றல் மிக்க அணுக்கள் உண்டு. அந்த ஆற்றல் வெளிப்படணும்னாக்கா அதுக்கு தேவையான கரண்ட் சப்ளை வேணும். அது எங்கேருந்து கிடைக்கணும்னாக்கா அண்டத்தில் சூரியனுடைய மைய பகுதி அருட்பஞ்சோதியிலிருந்து தான் வரணும். அதை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு உண்டு. அந்த ஆன்மா அதுக்கேற்ற அந்த தன்மையை அடைந்தால், அருட்பஞ்சோதி தன்மையாகி கருணை தன்மையை அடைந்தால் நேரடியாக நமக்கு இயற்கையாகவே ஒரு ஒளிப்பாலம் அமைந்துவிடும். நமக்குன்னு ஒரு ஒளிப்பாலம் அமைந்துவிடும். இப்போது நமக்கு அந்த ஒளிப்பாலம் தனியாக அமையல, இயற்கையாக இருக்கின்ற அந்த ஒளிப்பாலத்தின் மூலமாக எல்லா எப்படி சூரியனுக்கும் எப்படி ஓரறிவு இல்லை தாவரத்துக்கும் மிருகங்களுக்கும் சப்ளை ஆகுது, அதுக்குள்ள நம்ம சப்ளை ஆகிட்டு இருக்குது. ஆனால் நாம் என்னைக்கு இறைத்தன்மையோடு இருக்கிறோமோ அப்போ தனி ஒளிப்பாலம் நமக்கு அமையும். அந்த தனி ஒளிப்பாலத்தில் இங்கிருந்து புறப்பட்ட அணுக்களானது ஆன்மா அணுக்களானது என்னாகும், அங்கே போய் அங்கே டைரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி நேரடியாக நமக்கு கொடுக்கும். அப்படி தான் சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள், ஞானிகளுக்கெல்லாம் டைரெக்டாக வள்ளலாருக்கெல்லாம் அந்த டைரெக்டான அந்த ஒளிப்பாலம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அவங்களுக்கு சப்ளை ஆனது அந்த ஆற்றல். அப்போ சப்ளை ஆனதுனால தான் உடம்புக்குள்ளே இருந்த சிரசுக்குள்ளே இருந்த அத்தனை விதமான சித்தி வல்லபங்களையும் தரக்கூடிய அந்த அணுக்கள் வெளிப்பட்டு அவங்க எடுத்ததெல்லாம் பொண்ணாச்சு, தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு, சொன்ன வார்த்தை பழிச்சுது, எல்லா விதமான செயல்பாடுகளும் செஞ்சாங்க, எல்லாத்தையும் சாதிச்சாங்க. அந்த ஆற்றல்களை தரக்கூடிய அணுக்கள் உள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கான செயல்பாட்டு திறனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் அருட்பெருஞ்சோதியாகிய சூரியனுடைய மையப்பகுதியில் உள்ளது. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி அருட்பெருஞ்சோதியுடைய மையப்பகுதியான பாதரச ஆற்றலானது தனிப்பெரும் கருணையாகிய கருணைத்தன்மை கொண்டது. அந்த கருணைத்தன்மையை நாம் வளர்த்து கொண்டால் நமக்கும் அதே போல் ஒரு நிலை ஏற்படும் என்பதாக கூறிக்கொண்டு, இந்த பிண்டத்தில் வாழ்கின்ற ஆன்மாவாகிய நாம் அண்டத்தினுடைய உண்மை நிலையை புரிந்து கொண்டு ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்ட் அண்ட் லைட் என்பதை நாம் மறக்காமல் ஆன்மாவாகிய நமக்கு அது உணவாக உட்கொள்ள வேண்டும். அந்த உணவாகிய ஒளியை சூரியனிடத்திலிருந்து பெறலாம், சந்திரனிடத்திலிருந்து பெறலாம், நட்சத்திர அதனிடத்திலிருந்து பெறலாம். பிறகு அக்னியை தான் வள்ளலார் என்ன சொல்லிட்டாரு, பெருமானார் தீபத்தை ஏற்றி வைத்து தீபத்தின் முன்னிலையில் ஆண்டவர் விளங்குகின்றபடியால் இது முதல் இந்த தீபத்தையே ஆண்டவராக பாவனை செய்து அழுது தொழுது நீங்கள் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போது நம்ம நினைக்கிறோம் சாதாரண ஒளி நினைக்கிறோம். நாம் அதை அருட்பெரும் ஜோதியாக பாவித்து அதன் மீது அன்பு செலுத்தும் போது அதிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த ஆற்றல் பாருங்க கதிர்கள் அந்த கண்ணின் வழியாக நமக்கு ஊடுருவி உள்மூலையில் ஓங்கார மூலையில் இருக்கின்ற ஆன்மாவுக்கு அது உணவாக சென்று சேரும். அதே போல மகாமந்திரம் சொல்ல கேட்க அந்த நாதமானது உள்ளே புகுந்து ஓங்கார மூலைக்கு சென்று அந்த ஆன்மாவுக்கு உணவாக மாறும். இந்த லைட் அண்ட் சவுண்டு இதுதான் ஆன்மாவுக்கு உண்மையான உணவு. அந்த உணவை கொடுக்க இந்த உடலுக்கு தேவையான உணவு குறைந்து கொண்டே போகும். அப்போது தேகமும் உள்வாங்கும், ஆன்மா பிரகாசிக்கும், உண்மையெல்லாம் விளங்கும் என்பதாக கூறிக்கொண்டு இந்த அளவில் இதனுடைய விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் இதுபோல இன்னும் நுட்பமான செய்திகளாம் அணுக்களை பற்றி உண்டு. இனி வரும் காலங்களில் அதை பற்றி முழுமையாக இறைவன் திருவருளால் இந்த சிற்பி டிவிக்கு நாம் வழங்குவோம் பெருமான் திருவருளால் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.